இரக்கம் கொண்ட தாயை போல உணவளித்தார் சாயுமே. அவர் கைப்பட்ட சாதம் கூட அருப்பிரசாதமாய் மாறுமே. யுகங்கள் மூன்றின் சாதனைகள் வெவ்வேறானது. கலியுகத்தில் அன்னதானம் சிறந்த தானமாகுமே. உணவினாலே உயிர்கள் தோன்றி உயிர்கள் வளரக்கூடுமே. மறைந்த உயிர் உணவுக்குள்ளே மீண்டும் செல்லலாகுமே. செல்வம் பொருளும் தானம் செய்ய விவேகமும் தேவையே. உணவு தன்னை பசித்தோர்க்கு வழங்க தடையில்லையே. உழவர் ஆண்டி அடியார்க்கு முதலில் உணவளிக்க வேண்டுமே. உறவினருக்கும் மற்றவர்க்கும் பின்பு உணவு வழங்க வேண்டுமே. யாசகத்தை பெற்ற சாயும் மற்றவர்க்கு வழங்கி மீதமுள்ள உணவு தன்னை சிறிதளவு உட்கொண்டார். அண்டி என்னும் பாத்திரத்தில் பலவிதமாய் சாய் சமைத்திட்டார். தனது கையை உலையில் விட்டு அற்புதமும் நடத்தினார். சைவ அசைவ உணவும் சமைத்து விரும்பியதை தான் எளியவர்க்கும் வழங்கினார். குருவின் பிரசாதத்தை தயக்கம் கொண்டு ஏற்பவர் நரகம் தன்னை அடைவதற்கு வழியை தானே தேடினார். சரணாகதி தத்துவத்தை அறிந்திருந்த கேள்கரை மாமிசம் தான் வாங்க சொல்லி சாய் சோதனையும் செய்கிறார். குழந்தையினை கிள்ளி விட்டு அணைத்துக் கொள்ளும் தாயை போல் கேள்கரையும் மாமிசத்தை உண்ண சொல்லி பின்பு சாய் தடுத்திட்டார்.